ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும். இப்போ வந்து பார்த்தோன்னா எல்லா தெய்வங்களும் உக்கிரமான தெய்வம், காளி, வராகி, முனீஸ்வரர், பைரவர், கருப்புசாமி, மாடன், எந்த தேவதை இருந்தாலும் சரி, உக்கிரமான தெய்வங்கள் எந்த தேவதைக்கும் ஒரே ஒரு மை, இந்த ஒரு மையை வச்சு எல்லா தேவதையும் வசிப்படுத்தலாம். அதுக்கு வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து பார்த்தோன்னா வெள்ளை இருக்கும் செடி 2, கருங்காலி செடி 2, வெள்ளை இருக்கும் செடி 2, 100 வருட வேப்ப மட்டை. 100 வருட வேப்ப மட்டைலாம் பார்த்தோன்னா நான் வீடியோலாம் கூட போட்டு இருப்பேன், நிறைய இடத்துல இருக்கும் பாருங்க. அந்த சைடில் வந்து சேகு இருக்கும். அந்த சேகை வந்து நம்ம போயிட்டு கொஞ்சம் எடுத்துன்னு வந்துடலாம், அது புட்டவே வரும். அதை வந்து ஒரு இவ்வளோ சேர்த்து எடுத்துங்க. 100 வருட வேப்ப மட்டை நிறைய இடத்துல பாருங்க, பெரிய மரமாக இருக்கும். சைடில் வந்து அந்த பட்டை விரிஞ்சிருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுத்துன்னு வந்து வச்சுக்கலாம், பக்கா ரிசல்ட் வரும் அது. அடுத்து மருதாணி செடி 2, கருப்பு குண்டுமணி செடி 2, செங்காலி செடி 2, கருப்பு சிவப்பு குண்டுமணி செடி 2, வன்னி செடி 2, அரச மர செடி 2, மருள் ஊமத்தை செடி 2, தொட்டாச்சினி செடி 2. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பௌர்ணமி இல்லை அமாவாசை, இதில் வந்து குரு ஓரை சுக்கிர ஓரை, இந்த 2 ஓரையில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா முறையை காப்பு கட்டணும். காப்பு கட்டும் போது நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா செடியும் நீங்கள் 2 மொத்தமாக விலைக்கு வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் போயிட்டு அந்தந்த டைமில் போயிட்டு ஒரு 2 செடி அங்கங்கே தேடி கூட மொத்தமாக எடுத்துன்னு வந்து வீட்டில் ஒரு கவரில் போட்டு வச்சு ஒரே மட்டும் காப்பு கட்டிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அங்கங்கே 2 கிடைக்கும் போது மொத்தமாக கூட சேர்த்திக்கலாம். காப்பு கட்டுறதுக்கு முன்னே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா விபூதியெல்லாம் நம்ம கைக்குள்ளே பூசிக்கணும். பூசிட்டு நம்ம விபூதியை பூசிக்கணும். ஏன்னா நம்ம நிழல் படக்கூடாது. நிழல் பட்டாவே அது வேலை செய்யாது. நினம் இது சுண்டு வரலாம், அந்த நெகமும் நிழல் பட்டாலும் வேலை செய்யற. அப்போ விபூதியை நம்ம இது பண்ணிட்டு நம்ம கணபதியா நம்ம கற்பனை பண்ணி ஓம் மொழி, மகாமொழி, சர்வமொழி, மந்திரமொழி, உன் உயிர் உடல் நிற்க சோகா, இந்த மாதிரி 3 முறை சொல்லிங்க. ஓம் பரமசிவம் சாபம் நசி மசி, பார்வதி சாபம் நசி மசி, ஓம் தேவதைகள் சாபம் நசி மசி, ஓம் சித்தர்கள் சாபம் நசி மசி, ஓம் எவரேட்ட சாபம் நசி மசி, சகல சாபம் நசி மசின்னு சொல்லி 3 முறை சொல்லிருங்க. சொல்லிட்டு அதுக்கு வந்து நம்ம மஞ்சள் கொம்பு இந்த மாதிரி இருக்குது பாருங்க, இந்த மாதிரி மஞ்சள் கொம்பை போட்டு தாலி மாதிரி கட்டிடுங்க. தாலி கட்டிட்டு என்ன பண்றாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம குங்கம் வச்சுட்டு எலுமிச்சி மலை புளிஞ்சு விட்டுருங்க. எலுமிச்சி மலை புளிஞ்சு விட்டுட்டு நீங்க அவளு பொறி கல்ல சக்கரை பொங்கல் வைக்கலாம், எலுமிச்சி மலை அறுத்து வைக்கலாம். வெத்தலை பாக்கு 11 ரூபாய் காயின், இது 11 ரூபாய் தட்சணை வச்சுட்டு எல்லாம் ஊதுபத்தி எல்லாம் காமிச்சிட்டு நீங்க என்ன பண்ணனா முறையை எல்லாம் வேரோட எடுத்துங்க. எல்லா செடியும் வேரோட எடுத்து என்ன பண்றாங்கன்னா அன்னைக்கே நீங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு புது மண் சட்டி எடுத்துங்க. அந்த புது மண் சட்டியில என்ன பண்றாங்கன்னா நல்லா போட்டு ஒரு சாணி போட்டு மூடிட்டு கீழே வந்து வசி விறகு, வசி விறகுனா விறகு எடுத்துங்க. விறகு, வெள்ளை இருக்கு, சந்தன விறகு, இந்த மாதிரி வசி சம்பந்தப்பட்ட விறகுங்க எதனா இருந்தா வச்சு நீங்க என்ன பண்ணனா கீழே எரி விடணும். கீழே எரிவிட மேல என்னங்கன்னா அந்த பச்சை இருந்தா கூட சுண்ட ஆரம்பிச்சிடும். நல்லா போட்டு சுண்டணும். கொஞ்ச நேரம் ஆகும், ஏன்னா உடனே எல்லாம் ஆகாது. இது கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் போட்டு கீழே எரி விடணும். ஏன்னா சும்மா இல்ல நான் நேரடியாக உங்களுக்கு இன்னொரு முறை கிளாஸ் அடுத்து ப்ராக்டிக்கலா பண்ணி காட்ட போறேன் எல்லாமே. ஏன்னா இங்கெல்லாம் புகை வந்துட்டு பண்ண முறதுல. அப்போ நம்ம போட்டு கீழே எரிவிட என்ன ஆகும்னா மேல எல்லாம் வதங்கிறோம். வதங்கி அப்படியே கறி ஆகும். கறி ஆனதும் நீங்க என்ன பண்ணனா கொஞ்சம் மீடியம் இருந்தா கூட கொஞ்சம் இருந்தா கூட பச்சை கருப்பு போட்டு வச்சுன்னா குப்புன்னு பத்திக்கும். மொத்தத்தையும் என்ன பண்ண சாம்பல் ஆயிரும். சாம்பல் ஆகி எடுத்து எடுத்துன்னு வந்து இங்க என்ன பண்ணனா ஒரு கல்வத்துல வந்து போட்டுட்டு கல்வத்துக்கு மேல துணி போட்டுட்டு நீங்க என்ன பண்றாங்கன்னா கிழக்கு சைடு உக்காந்துங்க. அதுக்கு கல்வத்துக்கு என்ன பண்ண எலுமிச்சி மலம் கட் பண்ணி வச்சுட்டு நெய் தீபம் போட்டு நீங்க என்ன பண்ணணும் இது கூட அதில் அந்த சாம்பலை ஃபர்ஸ்ட் சாம்பலும் அஞ்சனக்கல்லு குங்குமப்பூ மின்ன போட்டு நைஸா அரைச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் நைஸா அரைச்சிட்டு நல்ல பொடி மாதிரி பண்ணிருங்க. ஏன்னா இப்ப முன்னாடி நெய் ஊத்திட்ட நெய்ஸ் ஆகாது. அதுக்கப்புறம் நல்ல நெய்ஸ் ஆன பின்னாடி என்ன பண்ணணும் நெய் ஊத்திக்கங்க. நெய் ஊத்திட்டு அரகஜா, கோரோஜனை, கஸ்தூரி, குங்குமப்பூ, சிவப்பு சந்தன பொடி, ஜவ்வாது, அக்தரு, அப்புறம் வந்து புனுகு, அரகஜா, இதெல்லாம் வந்து ஒரிஜினல் போடணும். நீங்க வந்து ஒரிஜினல் இப்ப வந்து பார்த்தோன்னா நாட்டு மருந்துகள் என்ன பண்றாங்க போய் 30 ரூபா கொடுத்து அரகஜா வாங்கி வந்துடுறாங்க. அதெல்லாம் அதை விட பியூர் எல்லாம் இருக்குது. 600 ரூபாய் டப்பாலாம் இருக்கு. 100 ரூபாய், 150 ரூபா, 600 பெஸ்ட் குவாலிட்டின்னு இருக்கும். அந்த மாதிரி தேடி வாங்குங்க, அது வாங்குங்க. அதே மாதிரி புணுகெல்லாம் வந்து பார்த்தோன்னா 350 ரூபாயில இருந்து 1200 வரைங்குது. அதே மாதிரி கஸ்தூரி 2500 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வரையும் இருக்கும். அதே கோரோஜனை வந்து 4000 ரூபாயில இருந்து 6000 ரூபாய் வரையும் போயிடுச்சு இப்ப ரேட்டு. இதெல்லாம் ஒரிஜினல் போட்டு நீங்க எல்லாம் போட்டு என்ன பண்ணுங்கன்னா எல்லாம் நெய் ஊத்திட்டு நல்ல மனசுக்குள்ள மந்திரத்தை, என்ன மந்திரம் தீட்சம் கொடுத்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொடுத்த மந்திரம் அந்த மந்திரம் சொல்லணும், கணபதி மந்திரம். அடுத்து இப்போ நீங்க பொதுவா என்ன பண்றாங்கன்னா இது கீழே இன்னொரு மந்திரம் கொடுத்துருக்கிறேன் பொதுவா மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லி நீங்க மை அரைக்கணும்.
நம்ம தீட்சை கொடுத்த மந்திரம் எந்த மந்திரம் சரி, காளி இருந்தாலும் சரி, கணபதி இருந்தாலும் சரி. கணபதினா அந்த கணபதி மந்திரத்தை சொல்லலாம். காளி இப்ப தீட்சை வாங்க, இல்ல வராகி, எந்த தெய்வம் யாரு பாலை பரமேஸ்வரி ஆனாலும் சரி, கருப்புசாமி யாரு தெய்வம் தீட்சை வாங்கினாங்களோ அதே மந்திரம் தான். நமக்கு வேற வேற மந்திரம்லாம் கிடையாது. அதை சொல்லி மனசுக்குள்ள உக்காந்து நம்ம பாட்டுக்கு மனசுக்குள்ளேயே சொல்லி ஜெபிச்சுக்கணும். பக்கத்துல நீங்க நெய்தீம் போட்டுடலாம். ஒரு 2-3 நெய்தீம் போடலாம். சித்திரம் கூட கல்வி அதை போட்டு நல்லா உக்காந்து அரைங்க. நல்லா உடனே ஒரு 10 நிமிஷத்துல அரைச்சி எழுந்திரக்கூடாது. கேப் விட்டு கூட ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் நல்ல நைஸ் ஆகுறையும் மந்திரத்தை சொல்லி சொல்லி அரைச்சி என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி டப்பால இது மாதிரி செம்புல போட்டுங்க. இது இந்த பில்லி சூனி மாறணும் இது பண்ற வித்தியாசம் மைன்றதுனால நான் இதெல்லாம் போட்டுக்கிறேன். நீங்க செம்புல போட்டுக்கலாம். செம்புல போட்டு இந்த மாதிரி செம்பு, பித்தளை இந்த மாதிரி எதனா இருந்தால் இதில் போட்டு என்ன பண்ணுங்கன்னா, எல்லாத்தையும் வாரி போட்டுட்டு இது ஒரு தட்டில் வச்சிருங்க. வச்சுட்டு எலுமிச்சி மலம் கட் பண்ணி வச்சிருங்க, பூசணிக்காய் கட் பண்ணி வச்சிருங்க. வச்சுட்டு இதுக்கு என்ன பண்ண, பூவெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மணியில உல்டாவா இப்படி உல்டாவை வச்சுன்னு நீங்க ஒரு 11 நாள், ஒரு நாளைக்கு 1008 இப்படி ஜெபிக்கணும். இது ஜெபிச்சுட்டு நீங்க என்ன பண்ண, இது உரு ஏறிச்சுன்னா 11 நாள் முடிச்சிட்டீங்கன்னா உரு ஏறிடும். முடிச்ச பின்னாடி இது கை வச்சு நம்ம ஒரு முறை சொல்லணும், இந்த மாதிரி உயிர் வந்துடணும்ட்டு. இதை முடிச்சுட்டு இதை எடுத்துன்னு போய் இன்னும் அதிகம் பவர் வேணும்னா காட்டுல போங்க. காட்டுல எங்க அரச மரம் எங்க இருக்குதுன்னு பாருங்க. இன்னும் அதிகம் சக்தி வேணும்னா அரச மரத்து அடியில நீங்க என்ன பண்றீங்கன்னா, அரச மரம், ஆலமரம், இந்த 2 மரம் ஏதாவது இருக்கும் காட்டுங்கள்ல. கல்லு சைடு எங்கன்னா அதுல குழி நோண்டிடுங்க. குழி நோண்டிட்டு இந்த மையை எடுத்துன்னு போய் கீழே வச்சிருங்க. வச்சுட்டு இங்க எலுமிச்சி மலம், அவளு, பொறி, கல்ல, பூவு எல்லாம் போட்டு இது பண்ணிட்டு உக்காந்து அது மேல துணியை விரிச்சு போட்டுருங்க. விரிச்சு போட்டு மேல உக்காந்து மந்திரம் ஜெபிச்சுட்டு வந்துருங்க. ஒரு 11 நாள் 21 நாள் விட்டுருங்க. 48 நாள் கூட உள்ள ஃபுல் பவர் ஏறும். அடிக்கடிக்கு போய் அது மேல எலுமிச்சி மலம் கட் பண்ணிட்டு மந்திரத்தை ஜெபிச்சுட்டு மட்டும் வந்துருங்க. வந்துட்டு 48 நாள், 11 நாள், 9 நாள் இதை முடிச்சுட்டு நீங்க வந்தாங்கன்னா, ஆமா ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் அந்த குழியில போடுங்க. மற்ற நாள் எல்லாம் தேவையில்லை. அந்த ஃபர்ஸ்ட் நாள் போட்டு நம்ம இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் மந்திரத்தை ஜெபிச்சுட்டு நீங்க வந்துருங்க. திரும்பி நீங்க எலுமிச்சி மலம் வச்சுட்டு பூஜை மட்டும் பண்ணா போதும். மற்றதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல. இதை பண்ணிட்டு வந்தனாவே இந்த மையை எடுத்துட்டு ஒரு மை வச்சு நீ எந்த தெய்வத்துக்கு யாருக்கு வேணாலும் இதை கொடுக்கலாம். இப்ப காளி வேணா காளி, வராகி வேணா வராகி, நீ எந்தெந்த சாமி வழிபட்டியோ அந்த தேவதை வந்துடும். இல்லைன்னா பொதுவா ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரம் சொல்றேன், அதை நீங்க ஜெபிச்சீங்கன்னா எல்லா தெய்வத்துக்கும் அந்த ஒரு மையை கூட கொடுக்கலாம். இந்த ஒரு மைய இதை எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். நீங்க வசிக்காரங்களுக்கும் பயன்படுத்தலாம். இது கூட பார்த்தோன்னா நீங்க பூவு, பசுனை இதெல்லாம் போட்டுக்கிற மாதிரி இதெல்லாம் வச்சுக்கலாம். சக்கரை பொங்கல், அச்சு வெல்லம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க 11 நாள் பண்ணி இதுக்கு பூ பார்த்தோன்னா எதுனாலும் வச்சுக்கலாம். செவ்வலைப்பூ, முல்லைப்பூ, குண்டுமல்லி, செந்தாமரை, ரோசாப்பூ இதெல்லாம் எதனா போட்டு இந்த மையை பயன்படுத்துறது காளி, வராகி, பைரவர், துர்கை, முனீஸ்வரன், கருப்புசாமி எல்லா தேவதைகளுக்கும் இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி துஷ்ட சக்திகளை, பேய் ஓட்டுறது, பில்லி சூனி, கெட்ட சக்தி இதெல்லாம் கூட இதில் பயன்படுத்தலாம். இவ்வளோ அற்புதமா இந்த ஒரு மை போதும். எல்லா தேவதையும் வைக்கலாம். வீட்டுல குலதெய்வம் வரணும்னா இந்த ஒரு மை போதும். அந்த வீட்டுல கலசம் கட்டி அந்த மையை வச்சு அந்த குலதெய்வத்தை வர வச்சிடலாம். அதே மாதிரி வீட்டுல 4 மூலையும் இந்த குடுவு கட்டி வைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் அந்த மையை. அதே மாதிரி யார் உடம்புலாவது இந்த மாதிரி கெட்ட சக்தி இருக்குன்னா தினமும் நெத்தியில் வச்சுட்டு அவங்க உடம்புல இருக்கிற கெட்ட சக்தி அத்தனையும் போயிடும். அதே மாதிரி குடுவு கட்டுறதுக்கு இந்த மை பயன்படும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படும். இந்த மையை வச்சு நீங்க நிறைய பேர் கொடுக்கலாம். இப்ப நிறைய பேர் எதிரி தொல்லை பிரச்சனைக்கிறவங்கள எதிரியை கூட இதை விரட்டலாம், வசியம் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய எதிரியை உச்சாடனம் பண்றதுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். பில்லி சூனியம், பேய் விரட்டுறது, நோயை குணப்படுத்துறது இந்த மாதிரி பண்ணலாம். ஆனா நம்ம பொதுவா தெய்வம் வேணுன்றவங்களுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். எல்லா வீட்லயும் சாமி வேணும்ன்றாங்க பாரு, எந்த தேவதைக்கும் இந்த ஒரு மையை பயன்படுத்திக்கலாம். இதை நீங்க பொதுவா நீங்க வீட்டுல வச்சு பண்ணீங்க. புரியுதுங்களா? சப்போஸ் உங்களால மை அரைக்க முடியலன்னா, இந்த போரேஜன் புண்ணுங்கள்லாம் போட முடியலன்னா என்கிட்ட ஒரு 2000 ரூபாய் மையை வாங்கி நீங்க இதை செஞ்சு கலந்துங்க. புரியுதுங்களா? ஏன்னா எல்லாராலையும் இவ்வளவு முதல் வைக்க முடியாது. நான் நிறைய முதல் வைக்கிறேன். சில பேர்கிட்ட பணம் காது, எல்லாத்தையும் வாங்க முடியாது. நீங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாம் அரைச்சி என்கிட்ட ஒரு 2000 ரூபாய் மையை வாங்கி மிக்ஸ் பண்ணி நீங்க பண்ணீங்க. இப்போ இந்த மையை வச்சு நீங்க எல்லா தேவதைக்கும் பயன்படுத்தலாம். சாமி வர வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். வீட்டுல குலதெய்வம் வர வைக்கிறதுக்கு, ஓமம் போடுறதுக்கு, கலசம் கட்டுறதுக்கு, இல்ல 4 மூலையும் வீட்டை சுத்தி கலசம் கட்டி புதைக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயம் வசித்தன்மை எதுக்குதா எல்லாத்துக்கும் இந்த ஒரு மை போதுங்க. புரியுதுங்களா? இந்த ஒரு மை வச்சா எல்லாமே பயன்படுத்தலாம். இந்த மையில ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாயா.